ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் புளிச்சக்கீரை கிடையாது. புளிச்சக்கீரை ஃபஸ்ட்டு குண்டானில் நல்லா கழுவி எடுத்துட்டு வெறும் புளிச்சக்கீரையும் அது 2 பச்சை மிளகாயும் போட்டுட்டு இப்படி எடுத்து இப்படி மூடிடுங்க. மூடி அதை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன், பூண்டை இதேமாரி தட்டிக்கோங்க. கீரைக்கு தட்டி அதில் போட்டு கடையும் போது நல்லா வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள், பூண்டு ரசிக்கு இருக்குமா புளிச்சக்கீரைக்கு. அதேமாரி பட்டை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணுறது தான் போடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ரொம்ப நாள் புளிச்சக்கீரை வச்சோன்னா சின்ன வெங்காயம் சேர்க்காம இருக்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் 3த்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே கீரை வெந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புளிச்சக்கீரை வடிச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் இதானதுக்கப்புறமா காஞ்ச மிளகா நல்லா வதக்கிக்கணும். அது கூடவே வச்சிட்டோமா, அதுக்கு எண்ணெயை அடுப்பில் வானலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம், காஞ்ச மிளகா கொஞ்சம் வதக்கி, அது கூட கொஞ்சமாக பூண்டும் போட்டு வதக்கிக்குவாங்க. பூண்டு ஏன் போடுறோன்னா வாயு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் 2 நாள் தான் வைக்க முடியும். இல்லை நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் போடாமல் வெறும் பூண்டும் காஞ்ச மிளகாயும் போட்டு இதேமாரி நல்லா வதக்கிக்குவாங்க. இப்போ கொட்டு. இதேமாரியே புளிச்சக்கீரைக்கு அந்த வெங்காயம்லாம் வதக்கி, வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு 3த்தையும் நல்லா வதக்கி அந்த வெந்த புளிச்சக்கீரையில் கொட்டணும். அதில் போட்டு அதுக்கப்புறமா கடையணும். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இதில் புளிச்சக்கீரை நான் சொன்னேன்ல, நல்லா வேக வச்ச புளிச்சக்கீரையில் கொஞ்சமாக காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா எண்ணெயில் வதக்குனதை காமிச்சாங்கன்னா, இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா புளிச்சக்கீரையை சட்டியில் இதேமாரி நல்லா கடையணும். வாசனை எப்படி கம்மன்னு வருது பாருங்க. சுட புளிச்சக்கீரை சட்டியில் கடையிடும் போது அந்த மண் வாசனை மாதிரி அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கு. புளிச்சக்கீரை நல்லா வாசனை வருதாப்பா? நல்லா வாசனை. இதேமாரி நல்லா சட்டியில் போட்டு புளிச்சக்கீரை நல்லா கடையணும். பார்த்துக்கோங்க, நல்லா கடையணும். நல்லா கடன் கடைஞ்சி நல்லா இதானதுக்கப்புறம் தாளிக்கிறதை பற்றி சொல்கிறேன். கடுகு, பெருங்காயத்தூள், வேற என்னம்மா? கடுகு, பெருங்காயத்தூள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து, நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து இறக்கி வைக்க வேண்டியதான். உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. கடைஞ்சதுக்கப்புறம் கையை வச்சு கடைய வைக்கிறாங்க. பாருங்க, எங்க அம்மாவோட கடை முன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் கடைஞ்சிட்டு இருக்காரு. கையை வச்சு கடைய வைக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லா கடைஞ்சாதானே நல்லா இருக்கும். அவங்களால முடியல, அதனால எங்க வீட்டுக்காரர் கடையிறாரு. வேலை செஞ்சு விரல கட்டு போட்டுதான் கீழே கடை. இதுலயும் பச்சடியும் செய்யலாமா. ஆக்சுவலி எங்க அம்மா ஆந்திராக்காரங்க, அவங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அம்மா கத்தின்னு வந்துட்டான். புளிச்சக்கீரையில வேற என்ன நம்ம செய்யலாம்? காஞ்ச மிளகா வச்சுக்கணும். காஞ்ச மிளகா வறுத்து உங்களுக்கு நான் அதை சொல்றேங்க. உங்களுக்கு நான் அதை அப்புறம் சொல்றேன். முதல்ல புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்யுதுன்னு பாருங்க. எங்க அம்மா நல்லா கடையிறாங்க போட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடைஞ்சிட்டாங்க. இப்படி தூக்கி காமிமா அந்த கீரையை. இப்படி காமி. இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கடைஞ்சிருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் சட்டியில் ஊற்றி எண்ணெய் ஊற்றி தாளித்து கொட்ட வேண்டியதான். காமிக்கிறேன் அதுவும் உங்களுக்கு. பாப்பா, புளிச்சக்கீரை வாசனை வருதாடி? நல்லா வருதா? கீரை கடைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம் கடுகு. எண்ணெய் சூடாகுது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய விடுங்க.
கருத்துங்கிறேன். கடுகு பொரிட்டு ஃப்ரெண்ட்ஸ், கடுகு பொரியுதா? கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் எதுக்குமா போடுறோம்? வாழைக்கு நகை குட்டுற கொட்டணும். அதாவது ரொம்ப அதிகமா இல்லை, கொஞ்சமா கொட்டிக்கோங்க. கொட்டி பெருங்காயத்தூள் எதுக்காகனா வாயு போகுமா. இப்போ இந்த தாளிச்சு இந்த கடைஞ்சி வச்சிருக்கோம் பாருங்க கீரை, அந்த கீரையில இந்த கடுகையும் பெருங்காயத்தூளையும் போட்டு அப்படியே மூடிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரண்டி எடுத்து ஒரு கிண்டி கிண்டி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வாசனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சமா கையில் கொடுமா, கரண்டியில் அப்படி காமி. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டாகவும் நல்லா வாசனையும் புளிப்பாகவும் இருக்குது. புளிச்சிக்கிறேன் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கடையணும். உங்களுக்கு பிடிச்ச அந்த வீடியோ பாருங்கள். எங்களுக்கு எப்படி எடிட் பண்ணி போகணுன்னு தெரியல, புதுசு. ஆனால் கீரை கடைஞ்சி நல்லா கடைஞ்சிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வேணும்னா அந்த கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் போடுறோம் பாருங்க, வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா போட்டு வதக்கி அதில் கொட்டுறோம்ல, அதில் சின்ன வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், அப்படின்லாம் போடாமலும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.